கல்லூரி வகுப்புகள் நம்முடைய சபையில் வைத்து நடைபெறும். புதன்கிழமை மாலை விடுதலையின் மாலை ஜெபம் நடைபெறும். 6:30 மணியிலிருந்து 8 மணி வரை. இதனுடைய பிள்ளைகள் தவறாமல் கலந்து கொள்ள உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். எபிரேயர் 11வது அதிகாரத்திலிருந்து நாம் விசுவாசத்தினால் உண்டாகிற நன்மைகளை குறித்து கடந்த பல வாரங்களாகவே நாம் தியானித்து வருகிறோம். தொடர்ந்து அந்த கூடுகையில் கலந்து கொள்ள உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு நமக்கு ஆயத்த ஜெபம் உண்டு. இதனுடைய பிள்ளைகள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமென். இன்றையிலிருந்து சில நாட்கள் நம்முடைய சபையில் கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு நடைபெற போகிறது. கொஞ்சம் பவர் சிஸ்டம் கொஞ்சம் ப்ராப்ளத்தில் இருக்கிறதுனால அது தீவிரமாக நம்ம செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்க. ஏற்கனவே இந்த கல்லறை தோட்ட வேலி அமைப்பதற்காக நீங்கள் கொஞ்சம் பேர் பணம் கொடுத்திருந்தீர்கள். நாம் அதை எஸ்டிமேட் பண்ணும்போது ரொம்ப, அதாவது லட்சக்கணக்கில் அந்த வேலி கட்டுவதற்கான பணிக்கான தேவைகள் இருக்கிறது. அதனால் இப்போதைக்கு அந்த பணிகளை துவங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறதுனால தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் கொஞ்சம் பேர் அந்த காணிக்கைகளை கொடுத்துருக்கிறீங்க. இந்த நம்ம தீவிரமாக நம்ம இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு பண்ண வேண்டியது இருக்கிறதுனால அந்த காரியத்தை அதில் செலவிடலாம் என்று நாங்கள் யோசித்திருக்கிறோம், தீர்மானித்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதாவது அபிப்பிராயங்கள் இருந்தால் நீங்கள் நேரடியாக என்னிடத்தில் சொல்ல உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் நம் நடுவில் மகிமை அடைவதாக. உங்களுடைய கரங்களில் இருக்கிற காணிக்கைகள் தசமபாகங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் ஜெபித்து ஆண்டுடைய சமூகத்திலே விதைப்போம். ஆண்டவர் நன்மையினால் நிரப்புவாராக. பரிசுத்தம் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய நாம மகிமைக்கென்று உம்முடைய பிள்ளைகள் கொண்டு வந்திருக்கிற காணிக்கைகளுக்காக தசமபாகங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எந்த நிலைமையில் இவர்கள் கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி உமக்கு தெரியும். நீர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் ஒரு சிறு பகுதியை தேவ சமூகத்திலே கர்த்தருடைய ஊழியத்திற்காக, கர்த்தருடைய ராஜ்யத்தின் பணிக்காக ஆண்டவரே கொடுக்க வந்திருக்கிறார்கள். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறார்கள். உம்முடைய பிள்ளைகளுடைய காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே. மனிதர்கள் அன்பு மறைந்து போனாலும், மாநிலத்தோர் உன்னை மறந்து போனாலும், மனிதர்கள் அன்பு மறைந்து போனாலும், மாநிலத்தோர் உன்னை மறந்து போனாலும், மலைகள் விலகி அகன்று போனாலும், மாறிடாதோருந்தன் ஆதாரம் தானே. மலைகள் மோதி படகு அசைந்தால் அமைதி தரவே வந்திடுவேன், அமைதி தரவே வந்திடுவேன். கலங்கிடாதே. கவலையால் உள்ளம் கலங்கி போனான், கண்ணீருந்தன் உணவானாலும், கவலையால் உள்ளம் கலங்கி போனான், கண்ணீருந்தன் உணவானாலும், கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவேனே. அலைகள் மோதி படகு அசைந்தால் அமைதி
தரவே வந்திடுவே, அமைதி தரவே வந்திடுவேன். கலங்கிடாதே, உந்தனின் கண்ணீர் துருத்தியில் கண்டேன். உனக்காகவே மனம் உருகிய நின்றேன். உந்தனின் கண்ணீர் துருத்தியில் கண்டேன். உனக்காகவே மனம் உருகிய நின்றேன். உந்தனை எந்தன் கரமதில் வரைந்தேன். உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். அலைகள் மோதி படகு அசைந்தால் அமைதி தரவே வந்திடுவேன். அமைதி தரவே வந்திடுவேன். கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே. Praise the Lord. நம்ம எல்லாரும் அப்படி முழங்கால் படியிட்டு நாம் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். இது உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளின் ஆசீர்வாதத்திற்கான ஜெப நேரம். கர்த்தர் நம்மோடு இடைபடுகிற நேரம். நம்ம எல்லாரும், முடிந்தவர்கள் எல்லாரும் முழங்கால் படியிடலாம். முடியாதவர்கள் நீங்கள் எழுந்து நிற்கலாம். இருதயத்திலிருந்து நாம் ஜெபிக்கிற இந்த ஜெப நேரத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும். நல்ல கைகளை தட்டி பாடுவோம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். அதிசய இன்றைக்கு இந்த பகல் வேளையில் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் உனக்கு சமாதானம் தருகிறார். இன்று சமாதானம் தருகிறார். பாடுவோம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கண்ணீரை காண்கிறார், உன் கதறலை கேட்கிறார். பாடுவோம். கண்ணீரை இந்த பகல் வேளையில் உன் கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், இன்று விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நொறுங்குண்ட நெஞ்சமே, நொறுங்குண்ட நெஞ்சமே, இன்று நோக்கிடு இயேசுவை. ஆமே. நொறுங்குண்ட ஹல்லேலூயா, நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையாய், இன்று கூப்பிடு உண்மையாய். குறையெல்லாம் நீக்குவார், உன் குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். நல்ல கை தட்டி, கையை தட்டி
நொறுங்குண்ட நெஞ்சமாய் வந்திருக்கிற உன்னை கர்த்தர் பார்க்கிறார். உனக்கு ஆறுதல் தருகிறார், உனக்கு சமாதானம் தருகிறார், உன் வாழ்க்கையின் கண்ணீரை துடைக்கிறார். கவலையோடு வந்திருக்கிற உன் கவலையை மாற்றுகிறார். வேதம் சொல்லுகிறபடி மகனே மகளே, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறு, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறு. நல்ல கையை தட்டி ஜெபிக்கிற நேரம் இது, ஜெபிக்கிற நேரம் இது. இது உங்களுடைய ஜெப நேரம். உங்கள் தனிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்காக, உங்கள் குடும்ப ஆசீர்வாதங்களுக்காக, உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட, உங்கள் வியாதிகள் மாற நீங்கள் ஜெபிக்கிற நேரம். நீங்க வாயை திறந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் அற்புதம் செய்கிறார். நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் அற்புதம் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்தி நல்ல கையை தட்டி கர்த்தரை ஆராதிக்க பார்க்கலாம். கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணுங்க. இது ஜெபிக்கிற நேரம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடத்தில் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். இந்த பகல் வேளையில் உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்கிறார். உண்மையாய் கூப்பிடும் போது நொறுங்குண்ட உங்களுடைய இருதயம் ஆற்றப்படுகிறது. நல்ல ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய குடும்பத்தின் தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. கடன் பாரம் நீங்க ஜெபம் பண்ணுங்க. நல்ல வேலை கிடைக்க ஜெபம் பண்ணுங்க. இந்த ஜெப நேரத்தில் நீங்கள் மனதார உண்மையாய் விசுவாசத்தோடு தேவ சபையில வந்திருக்கிற நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் பரலோகம் இப்பொழுதே பதிலை அனுப்புகிறது. ஆமென். தானியேலே, நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே கட்டளை வெளிப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே கட்டளை வெளிப்படுகிறது. பரலோகத்திலிருந்து நன்மை உண்டாகிறது. யாரும் வேடிக்கை பார்க்க கூடாது, யாரும் அங்கும் இங்கும் பார்த்து கொண்டிருக்க கூடாது. இது முக்கியமாய் நீங்கள் ஜெபிக்கிற நேரம். சரீர பலவீனங்களை கர்த்தர் மாற்றுகிற நேரம். கர்த்தர் உங்களை தொடுகிற நேரம். ஆமென், ஆமென். அசட்ட பண்ணாதீங்க. நல்ல கையை தட்டி ஜெபம் பண்ணணும். இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை, இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம், இயேசுவின் இரத்தத்தினால் விடுதலை, இயேசுவின் இரத்தத்தினால் அற்புதம். இப்பொழுது நீங்கள் ஜெபிக்கிற காரியத்தில் கர்த்தர் செய்கிறார். ஒரு தெய்வீக தொடுதலை அநேகர் உணர்கிறீர்கள். அநேகரை கர்த்தர் தொடுகிறார். அநேகருடைய சரீரத்தை தொடுகிறார். அநேகருடைய வாழ்வை கர்த்தர் தொடுகிறார். இந்த தொடுதல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கொண்டு வருகிறது. வெளியில நின்று கொண்டு ஜெபிக்கிற சகோதரனே, வேடிக்கை பார்க்காத. உன்னை கர்த்தர் தொட விரும்புகிறார். நீ விட்டு கொடுத்தா இன்றைக்கு ஒரு விடுதலையை, ஒரு மீட்பை, நீ தேடி வந்த நன்மையை கர்த்தர் உனக்கு நிச்சயம் செய்ய முடியும். நான் ஆராதிக்கிற, நான் பிரசங்கம் பண்ணுகிற, நாம் சேவிக்கிற, நாம் ஜெபிக்கிற நம்முடைய தேவனால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென், ஆமென்.